ஒரு மாபெரும் நடிகர் பேக் ஃபுட்டில் இருக்கார். அந்த பொண்ணு சேலஞ்ச் பண்ணிட்டான்னு தெரியுது. இப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இவர் அஃபென்சிவ் வரணும். இவர் வந்து ஏறி நின்று 6 அடிக்க போகிறான்னு நம்ம நினைக்கணும். இப்போ நம்மளோட ஆன்டிசிபேஷன் ஆஃப் என்ட்ரிங் இன்டு த சீனு இப்போ இவர் எப்படி ஸ்கோர் பண்ண போகிறாரு அப்படின்னு. கரெக்ட். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எதிர்பாராத விதமாக இவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. ஆமாம், குற்றம் இழைத்து விட்டேன் அப்படிலாம் சொல்லி நடிக்கிறப்ப, அந்த நடிப்பு நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறப்ப, நம்ம எதிர்பாராத இடத்துல அந்த பொண்ணு சப்புன்னு அரைஞ்சிடுறான். அப்போ அங்கே இருந்த க்ரூக்கு எப்படி ஷாக்கோ அதான் ஆடியன்ஸுக்கும் ஷாக்கு. இப்போ எதுக்கு அரைஞ்சா அப்படின்னு, ஏன்னா சீன் கண்டினியூ ஆகலை. அவர் நிறுத்திடுறாரு, பாபு ஷாக் ஆகிறான். அப்போ ஐயா வந்து அவருக்கு ஒரு வெற்றி கிடச்ச மாதிரி, என்னடா இன்னொரு டேக் கேட்பானே, கேட்கல அப்படிங்கிறாரு. அப்போ பாபு ஓடி வந்து சொல்கிறப்ப சீனில் கையை பிடிச்சி அழற மாதிரி தானே இருக்குது, நீ ஏன் அரைஞ்ச அப்படின்றப்ப அவளும் அங்கே தடுமாறுறா. ஏன்னா ஐயா சொன்னதை அவள் செய்வா, ஐயா என்ன சொன்னாலும் செய்வா. ஐயா அறைய சொன்னார், ஆனால் சீனில் அதுதானே இருந்தது அப்படின்றப்ப அவருக்கு வந்து அவளுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது. ஆமாம், சீனில் இல்லாததை யார்ட்டையும் சொல்லாமல் ஏன் ஐயா நம்மள்ட்ட மட்டும் இதை சொல்லி செய்ய வச்சாருன்றது அவங்களுக்கு அப்போ தான் அடிக்குது. ஆமாம், ஆனால் அவளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இவர் மேலே கோபமும் இருக்குது. ஏன்னா எல்லார் முன்னாடியும் ஐயாவை வந்து இவர் அவமானப்படுத்துகிறாரு, அதுவும் தெரியுது. ஆனால் அரைஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கும். அவளுக்கு டிகே மேலே இருந்த கோவம் அது தனிஞ்சு நிதர்சனமாக என்ன நடக்குதுன்னு புரிகிற அந்த தனியிற மொமெண்ட்டில் அவள் இருக்கா. இவரும் அவருக்கு வந்து புரியுது, ஓகே நீ தானே வெப்பன், உன்னை வச்சு தானே என்னை காலி பண்ணன்றாரு, நான் இப்போ யாருன்னு காட்டுறேன் அப்படின்றதுக்காக அவர் வந்து அவகிட்ட சொல்கிறாரு, என்னை திருப்பி அந்த மாதிரியே அறைங்க அப்படின்னு. கால் 9498010101 to avail 1 month free internet. Krishinet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.